காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினராக இரண்டாவது முறையாக தேர்வு செய்யப்பட்ட சிறுவேடல் கா. செல்வம் அவர்களுக்கு தேர்தல் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான கலைச்செல்வி மோகன் அவர்கள், அமைச்சர் தாமோ அன்பரசன், உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் கா. சுந்தர், காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சிவிஎம்பி எழிலரசன் மற்றும் திமுகவினர் முன்னிலையில் வழங்கினார். காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் இரண்டாவது முறையாக திமுக வேட்பாளர் செல்வம் அவர்கள் 2,21,473 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். 18வது மக்களவை உறுப்பினருக்கான தேர்தல் கடந்த 19ஆம் தேதி தமிழகம் முழுவதும் உள்ள 40 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதனை அடுத்து வாக்கு எண்ணும் பணியானது காலை 7 மணி அளவில் தொடங்கி தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு ஆணையை தொடர்ந்து 32 சுற்றுகளாக நிறைவடைந்த நிலையில் திமுக வேட்பாளர் சிறுவேடல் கா. செல்வம் அவர்கள் 5,86,444 வாக்குகள் பெற்று 2,21,473 வாக்குகள் வித்தியாசத்தில் இரண்டாவது முறையாக நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிறுவேடல் கா. செல்வம் அவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் சான்றிதழ் அளித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நிகழ்வின் போது தமிழக சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனத்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன், உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் கா. சுந்தர், காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சிவிஎம்பி எழிலரசன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகளும் உடனிருந்தனர். மேலும் இந்நிகழ்வின் போது திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் எம்.எஸ். சுகுமார், மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி யுவராஜ், மாநகர செயலாளர் சி.கே.வி. தமிழ்ச்செல்வன், வாலாஜாபாத் ஒன்றிய குழு பெருந்தலைவர் ஆர்.கே. தேவேந்திரன், ஒன்றிய செயலாளர்கள் பி.எம். குமார், படுநெல்லி பாபு, பி. சேகர், ஞானசேகர், குமார், மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் யுவராஜ், மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் சஞ்சய் காந்தி, மாநகராட்சி துணை மேயர் குமரகுருநாதன், வழக்கறிஞர் துரைமுருகன், முன்னாள் ஐயம்பேட்டை ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் திமுகவின் சாட்சி சண்முகம் உள்ளிட்ட ஏராளமான திமுக நிர்வாகிகள் பங்கேற்றனர். காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினராக இந்திய கூட்டணி கட்சியினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றி வேட்பாளர் தம்பி செல்வம் அவர்கள் இன்றைய தினம் 2,21,423 வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றிருக்கிறார். மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான நிகழ்ச்சி. நேற்றைய தினம் எங்களுடைய ஒப்பற்ற தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய 101வது பிறந்தநாள் விழா. இன்றைக்கு அவருக்கு பரிசளிக்கிற விழாவாக இன்றைக்கு எங்களுடைய ஒப்பற்ற தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய கடும் உழைப்பால் திட்டமிட்டு அமைத்த கூட்டணியின் காரணமாக 40 இடங்களிலும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெறும் என்று ஏற்கனவே அறிவித்து அதை இன்றைக்கு செயல்படுத்தி காட்டியிருக்கிற தலைவர் எங்களுடைய தலைவர் அவர்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா தொகுதியும் சாதாரணமான ஓட்டு வித்தியாசம் இல்லை, 2 லட்சம் 3 லட்சம். இன்னைக்கு ஸ்ரீபெரும்புதூர்ல டி.ஆர். பால் அவர்கள் கிட்டத்தட்ட 4.5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில், இப்போ இதுவரையும் 4.5 லட்சம் ஓட்டு, இன்னும் ஓட்டு என்ன வேண்டியது, கிட்டத்தட்ட 5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை. இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை இன்றைக்கு தமிழகத்தில் ஏற்படுத்தி தந்திருக்கிற தலைவர் எங்களுடைய ஒப்பற்ற தலைவர் தளபதி அவர்கள். இன்னைக்கு இன்னும் மத்தியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் தான் இழுபறி இருக்குது. அதையும் நம்முடைய தலைவர் அவர்கள் சிறந்த செயல்பாட்டின் காரணமாக மத்தியிலும் இந்திய கூட்டணி ஆட்சி பொறுப்பு வருவதற்கு நிச்சயமாக காரணமாக நம்முடைய தலைவர் இருப்பார் என்பதை எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆக இன்றைக்கு இந்தியாவிலேயே திராவிட முன்னேற்ற கழகத்தை திரும்பி பார்க்க வைத்த தலைவர் எங்களுடைய தலைவர் அவர்கள்.
இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு இயக்கத்திற்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அது காரணமானவர் எங்களுடைய முதல்வர் அவர்கள். அவருக்கும் கூட்டணி கட்சியுடைய தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எங்களுடைய நன்றியை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மோடி பலமுறை வந்து தமிழகத்துக்கு வந்தாரு. மக்களுடைய எப்படி மக்கள் தான் எங்களுக்கு தான் ஓட்டு போட்டுக்கிறாங்களா? மொத்த ஓட்டு எங்களுக்கு தான் போட்டு அவரை பிடிக்கலன்னு சொல்லிக்கிறாங்க.